அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தினை அரிசியில் தோசை மாவு அரைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 டம்ளர் தினை அரிசி எடுத்துக்கோங்க. அதில் அரை டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சிடலாம். அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைங்க. நான் ஒரு 4 மணி நேரம் வெளியில் வச்சுருவேன். மறுபடியும் தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் நான் தோசை சுடுறதுக்கு ஒரு 3 hour முன்னாடி எடுத்து நான் வெளியில் வச்சுருவேன். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு புளிச்ச ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். பார்த்துக்கோங்க, இப்படி தான் நான் அரைக்கிறேன். நான் மிக்சிலே நான் அரைச்சிடுவேன். ஏன்னா என்னோடது குவான்டிட்டி கம்மியாக இருக்குல்ல, அதனால் கூட நீங்கள் இட்லி அரிசி போடுறதுனால போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கசக்கும்னு நினைக்க வேணாம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. என் பையன் கூட சாப்பிட மாட்டான். ஆனால் நான் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கும் கண்டினியூவாக எடுத்துக்கோங்க. திணை உடலுக்கு துணைன்னு பழமொழியே இருக்குது. இதில் விட்டமின் A, B நிறைய இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சக்கரை நோயாளிங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே எடுத்துக்கோங்க. சிறுதானியத்தை இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக நம்ம கொண்டு நம்மளோட இருக்கிற ஃபுல்லாக மொத்தமாக மாற்ற முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, எப்படியோ அதை செஞ்சு நம்ம உள்ளே கொடுத்து தான் ஆகணும். பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் என்னோட தினை அரிசி இந்த மாதிரி இருக்குது. எனக்கு புளிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் தோசை எப்படி வருமோன்னு நினச்சா ஆனால் நல்ல முருகலாக வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் எண்ணெய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அது மாவு புளிச்சதுலேயே கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஆபித்தில் வாதல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய